Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் fractions in disguise 1.3 using percentageங்கிற டாபிக் கீழ வர கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். To compare proportions, example 1. Isha scored 42 marks out of 50 on an English test and 70 marks out of 80 in social test. Since she lost only 8 marks in English but 10 marks in science, she thinks she has done better at English. Rima does not agree. She argues that since Isha has scored more marks in science, she has done better at science. Vishu thinks we cannot compare the scores because the maximum marks are different. Who do you think is correct? என்ன சொல்ல வராங்கன்னா 42 marks out of 50 இங்கிலீஷ்ல எடுத்திருக்காங்க and சயின்ஸ்ல 70 out of 80 எடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு மார்க் கம்மியா இருக்கு? 50 விட 42 8 கம்மியா இருக்கு. இங்க 10 கம்மியா இருக்கு. அப்போ இதுல 8 கொஸ்டின் தப்பா இருக்கு, இதுல 10 கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கு. அப்போ இதுல தானே அதிகமாக தப்பா இருக்கு, இதுல கொஞ்சமா தான் தப்பா இருக்கு. அப்போ இதுதான் நான் அதிக மார்க் எடுத்திருக்கேன், நான் இங்கிலீஷ்ல தான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன், சயின்ஸ்ல கம்மியா தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது தப்பு. ஏன்னா இங்க வந்து டோட்டல் 50 இருக்கு, இங்க டோட்டல் 80 இருக்கு. ரெண்டுமே டோட்டல் சிமிலரா இருந்துச்சுன்னா அப்போ அவங்க சொல்றது கரெக்ட். அந்த மார்க்ஸ் எது அதிகமோ அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். பட் இங்க டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம பெர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். அதாவது அவுட் ஆஃப் 100ல இது எவ்வளவு மார்க் அண்ட் அவுட் ஆஃப் 100ல இது எவ்வளவு மார்க் நம்ம கன்வெர்ட் பண்ணி அண்ட் அந்த பெர்சன்டேஜ்ல எது கிரேட்டரோ அதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த ஃபிராக்ஷன் 42 by 50 இன்டூ 100 பண்ணா 42 into 2 84% வரும். இது இங்கிலீஷ்க்கு. சயின்ஸ்க்கு 70 by 80 into 100. 4 5 7 5 are 350 divided by 4. இது டிவைட் பண்ணா 87.5% வரும். இப்போ எது அதிகமா இருக்கு? எந்த பெர்சன்டேஜ்? சயின்ஸோட மார்க்ஸ் தான் அதிகமா இருக்கு. பட் இங்க தான் கொஸ்டின்ஸ் கம்மியா நான் தப்பு பண்ணிருக்கேன், இங்க வந்து அதிகமா தப்பு பண்ணிருக்கேன், சோ இதுதான் அதிக மார்க் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவுட் ஆஃப் 100ல மாத்தும் போது இந்த பெர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு, அதாவது சயின்ஸ் சப்ஜெக்டோட பெர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு. Example 2. Madhu and Madhav recently learnt about the importance of reading labels on processed food before purchase. They are at a shop to buy badam drink mix. They are looking at two products and wondering which has a larger share of badam. Can you figure it out? Which product uses a smaller proportion of food chemicals? It is easier to compare the proportions of the ingredients if we convert them into percentage. For example, DX sugar content as a percentage of total weight வந்து இப்போ sugar content அந்த பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 99 grams கொடுத்திருக்காங்க and the whole total weight of the product வந்து 115 கொடுத்திருக்காங்க. So 99 gram divided by 150 தான் அதோட fractions. இதோட 100 into பண்ணா நமக்கு 66% வரும். So இது வந்து first product DEF sugar content. இந்த மாதிரி எல்லா ingredientsோட percentage எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க வந்து டோட்டல் weight 150 கிராம் இருக்கு ஒரு பிக்சர்ல, இன்னொன்னுல வந்து 400 கிராம் இருக்கு. அப்போ அது ரெண்டுத்துலயும் நம்ம பார்த்த உடனே இதுலதான் அதிகம் இதுதான் கம்மின்னு சொல்ல முடியாது. அதை 100க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ பெர்சன்டேஜ்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் எது கிரேட்டர் எது ஹையர்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதுல 66% சுகர் இப்போ பார்த்தோம் இல்லையா, அது போட்டிருக்கு. இப்போ மில்க் சாலிட்ஸ் ஆன எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். மில்க் சாலிட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 கிராம். டோட்டல் வெயிட் 150 கிராம் இன்டூ 100 பண்ணா அதோட பெர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது 5 டேபிள்ஸ்ல 2s 3s 3 கேன்சல் ஆயிடும். இங்க அப்போ 10 இருக்கு, 10 into 2 20%. ஸோ 20% வந்து மில்க் சாலிட்ஸ். இதுல இது DEFல. நெக்ஸ்ட் ஃபுட் கெமிக்கல்ஸ். ஃபுட் கெமிக்கல்ஸ் எவ்வளோ இருக்கு? 9 கிராம் இருக்கு. ஸோ 9 by 150 into 100. ஜீரோஸ் கேன்சல் பண்ணிட்டா 2 by 3 and 3 3s 3 2s 6. இப்போ 6% ஃபுட் கெமிக்கல்ஸ். இப்போ சுகர் கண்டென்ட் ஆஃப் அதர் அந்த சச்சி பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்க்கலாம். அதுல எவ்வளோ சுகர் இருக்குன்னா 272 grams and total weight வந்து 400 gram into 100 பண்ணா percentage தெரிஞ்சிடும். 0 cancel ஆச்சுன்னா 272 divided by 4. 272 divided by 4
6 are 24, 3, 2, 8, 68% வரும். So 68% sugar. Next milk solids பார்க்கலாம். 64 grams out of 400 grams into 100 பண்ணா zeros cancel ஆயிட்டு 64 by 4 வந்து 2s are 32, 16, 16% வரும். So 16%. அப்போ 16% milk solids இந்த டைப் ஆஃப் பாதாம் மிக்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபுட் கெமிக்கல்ஸ் பார்க்கலாம். ஃபுட் கெமிக்கல்ஸ் வந்து 24 கிராம் out of 400 gram into 100, zeros cancel பண்ணா 24 by 4, 6, so 6%. அப்போ இந்த ஃபுட் கெமிக்கல்ஸ் இதுலயும் 6%, இதுலயும் 6% இருக்கு. மில்க் சாலிட் 16%, இங்க 20%. இப்ப ரெண்டுத்துலயும் பாதாம் பவுடர் கண்டென்ட் பார்க்கல. பாதாம் பவுடர் கண்டென்ட் இந்த DEF வந்து 12 grams out of 150. நம்பர் மட்டும் போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆக போகுது. into 100 கேன்சல் பண்ணா 2s are 3s are 3 tablesல 3 4s are 4 2s are 8% of badam powder is present in the DEF's badam mix. and ஜச்சில பாத்தீங்கன்னா எத்தனை கிராம்ஸ், அண்ட் ஜச்சில பாத்தீங்கன்னா பாதாம் பவுடர் 40 grams இருக்கு. அண்ட் டோட்டல் வந்து 400 gram weight into 100. அப்போ ஜீரோஸ் கேன்சல் ஆச்சுன்னா 4 10s, 10% இருக்கு. இப்போ எதுல அதிகமா பாதாம் பவுடர் கண்டென்ட் இருக்குன்னா இங்க 10%, இங்க 8%. ஸோ 10% ஜச்சில தான் அதிகமான பாதாம் பவுடர் இருக்கு. அண்ட் எதுல ஃபுட் கெமிக்கல் கம்மியா இருக்குன்னா ஃபுட் கெமிக்கல் வந்து இதுலயுமே 6, இதுலயுமே 6. அப்போ அது ரெண்டுமே ஈக்குவலைஸ்டா தான் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த பாதாம் பவுடர் கண்டென்ட்ல சொல்லணும்னா ஜச்சி தான் பெஸ்ட். ஏன்னா அதிகமான பாதாம் பவுடர் இதுல தான் இந்த பாதாம் மிக்ஸ்ல தான் இருக்கு. So check if the percentage of each product added to 100. இப்போ இதை ஆட் பண்ணா 100 வருதான்னு பார்க்கலாமா. 68 plus 16 plus 6 plus 10. இது வந்து ஜச்சியோடது. ஆட் பண்ணா 68 plus 10 78, 78 plus 10 88 plus ஒரு 12 90 100, 100% வந்துருச்சு. இப்போ இதுக்கு பார்த்தோம்னா 66 plus 20 plus 6 plus 8. இப்போ 66 plus 20 76, 86, 86 plus 92, 92 plus 8 வந்து 100. ஸோ 100%. ரெண்டுமே ஆட் பண்ணா 100% வந்துருச்சு. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இப்போ பர்சன்டேஜ் வந்து எப்பவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். இப்போ ஒரு குவான்டிட்டி ஃபார் 200 கிராம் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 10% எடுக்கிறாங்க. அப்போ அது இன்னும் எவ்வளவு கிராம் இருக்கும் அப்படின்னு அந்த குவான்டிட்டியில ஒரு சேஞ்ச் வருது. அது எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கான அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச இந்த குவான்டிட்டியில சொல்றதுக்கு இந்த பர்சன்டேஜை யூஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். the price of 1 kg tomatoes 3 years ago வந்து 30 rupees and price now வந்து அதேதான், but now 42 rupees. the increase is the price is 12. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 30ல இருந்து 40க்கு இன்க்ரீஸ் ஆகுது. மைனஸ் பண்ணா 12. இப்போ 12 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அத பர்சன்டேஜ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் எவ்வளோ? 12. ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு பழசுல? 30. இங்க நம்ம இந்த வேல்யூ என்ன போடுறோம் அதுதான் முக்கியம். இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுது? பழைய வேல்யூல இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பழைய வேல்யூல இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 12 இன்க்ரீஸ் ஆச்சு. அது பர்சன்டேஜ்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லணும்னா அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ டிவைடட் பை பழைய ஓல்டு வேல்யூ இன்டூ 100 பண்ணா அதோட பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். 40%. ஸோ இங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ? 40%. இந்த டோட்டல் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் இல்ல, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஓல்டா எவ்வளோ வேல்யூ இருந்தது அதை வந்து இந்த ஃபிராக்ஷன்ல போட்டு இன்டூ 100 பண்ணி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கும். ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா price of tomatoes increased by 40% over the last 3 years. இந்த 3 years and now இல்லையா, அப்போ லாஸ்ட் 3 yearsல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. The second example, the average footfall in this theater before COVID was 160. Now it is 100. So before COVID வந்து 160 இருந்தது.
ஆஃப்டர் கோவிட் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, 100க்கு வந்துருச்சு. அப்ப எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? 60 டிக்ரீஸ் ஆயிருக்கு. 160ல இருந்து 100 வந்திருக்கு. அப்போ இங்க வந்து நம்ம டிக்ரீஸ் எவ்வளவு ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? 160. இங்க எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? 60. இங்கேயும் அதேதான், அந்த ஓல்டா எவ்வளவு இருந்துச்சு அந்த 160 அண்ட் எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்காக மைனஸ் எல்லாம் போடக்கூடாது. இங்க பிளஸ் 12 ஆயிருக்கு, இங்க -60 ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, பட் இங்க மைனஸ் எல்லாம் போடக்கூடாது. அது எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டாவே நமக்கு கரெக்டான பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். இப்போ இன்டூ 100 பண்ணா 600 divided by 16 which is equal to 37.5% வரும். So இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, footfall in this theater post COVID has decreased by 37.5. இது சொல்லும் போது இது இன்க்ரீஸ் பை 40% சொல்றோம், இது டிக்ரீஸ் பை 37.5% சொல்றோம். ஸோ அந்த ஓல்ட் வேல்யூவோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத பார்த்து அந்த வேர்ட்ஸ்ல தான் நம்ம இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு சொல்றோம். பட் பெர்சன்டேஜ் வந்து அதே தான். ஒருவேளை இங்க +60 இருந்துச்சுன்னா நம்ம percentage increase by 37.5% சொல்றோம். ஸோ ரெண்டுக்குமே சேம் வேல்யூஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். சொல்லும் போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு நம்ம சொல்லிக்கிறோம். அண்ட் எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணி இந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். Example 3, do the following two statements mean the same thing? The population of the state is 1991 is 165% of that in 1961. 1961ல இருந்ததை விட இப்போ 1991ல பாப்புலேஷன் 165% இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதே 1961 to 1991 தான். The population of the state has increased by, இந்த increased by 65% சொல்றாங்க. இப்போ இது ரெண்டுமே சேம் தான். ஏன்னா இங்க 100 தான் டோட்டல், அதை விட அதிகமா 65% இருக்கு. இங்க அந்த டோட்டல்னு சொல்லல, பட் டோட்டல் இன்க்ரீஸ்டு பைனா அந்த டோட்டல்ல இருந்து ஒரு 65% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுமே சேம் தான். இப்ப அது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, அந்த குவான்டிட்டி ஆஃப் பெர்சன்டேஜ் இப்ப இருக்கிறது வந்து 165% இருக்கு 1991ல. அதாவது 1991ல இருக்க பாப்புலேஷன் வந்து 165% ஆஃப் த ப்ரீவியஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். 165 by 100 into that population. இத 2 zeros இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போனா 1.65 into p ன்னு சொல்லலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் p ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, increased by, அப்போ ஆல்ரெடி ஒரு p பாப்புலேஷன் இருக்கு, இன்க்ரீஸ்னா பிளஸ் ஆகுது, இது டிக்ரீஸ்னு போட்டா மைனஸ் போடலாம். இங்க இன்க்ரீஸ்னா பிளஸ் ஆகுது, பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 65% ஆஃப் p. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? p plus 65 by 100% எப்படி எழுதுறோம்? இன்டூ அந்த பாப்புலேஷன். இப்போ p பிளஸ், இதை நம்ம 2 zeros முன்னாடி கொண்டு போனா 0.65 into p வருமா? இப்போ p நம்ம காமனா எடுத்தோம்னா p into 1 plus 0.65, அப்போ p equal to 1, இதை நிறுத்தி பிளஸ் பண்ணா 1.65, p into 1.65. அப்போ இங்க என்ன வந்துச்சு? 1.65 into p அந்த பாப்புலேஷன். இப்போ ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சேம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.